வீக்கெண்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ உணவு வாழைத்தண்டு. இந்த வாழைத்தண்டு ரொம்ப ஒரு உடம்புல இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுல இது தனி சிறப்பு மிக்கது. இதை நம்ம கட் பண்ணி அரிசி கழிஞ்ச தண்ணி இதில் போட்டோன்னா தான் அது கருக்காமல் அப்படியே இருக்கும். அது மேலே இருக்க தொல்லியை எடுத்துடுறோம், அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வாழைத்தண்டை பற்றி சொல்லணுன்னா இதில் அதிகமாக நார்ச்சத்து இருக்குது, வைட்டமின்கள்லாம் அதிகமாக இருக்குது. வைட்டமின் தாது எல்லாமே இருக்குது. பொட்டாசியம், விட்டமின் B6, விட்டமின் C இதெல்லாம் அதிகமாக காணப்படுது. இதில் ஆன்டி ஆக்சைடாகவும் இது செயல்படும். இது என்ன யூஸ்னால் உயிரணுக்கள்லாம் ரொம்ப சேதமடையாமல் நம்ம உடம்புல தக்க வச்சுக்கும். அப்புறம் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு குறைக்கும். சிறுநீரை மெயினாக இதில் சிறுநீரில் இந்த கல் கட்டிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக தனியாக ட்ரீட்மெண்ட்டே பண்ணுவாங்க. அந்த சிறுநீரக கல்லை கரைக்கிறதுக்கு எதேதோ பண்ணுவாங்க. அந்த சிறுநீரகத்தில் கல் கட்டாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப பெரிய பங்காக இருக்கும். இதில் அதிகமாக நார்ச்சத்து இருக்கிறதுனால இந்த செரிமானம் ஆகாமல் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதையெல்லாம் சரி பண்ணும். செரிமானத்தை தூண்டக்கூடிய இது இந்த வாழைத்தண்டு. அப்புறம் இந்த மலச்சிக்கல் இதெல்லாம் வராமல் தடுக்கும். அப்புறம் உடம்பு எடை குறைக்கிறதுக்கும் இது நல்லா யூஸாக இருக்கும். நிறைய பெனிஃபிட் இருக்குது இதில் வாழைத்தண்டு யூஸ் பண்ணுறதுனால. என்ன ஒரே ஒரு காரணம் அப்படின்னா, இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஐயோ தண்டா, இது என்னைக்கு நம்ம இதை க்ளீன் பண்ணி இது என்னைக்கு செய்கிறது அப்படின்னு ரொம்ப சோம்பேறித்தனம் பண்ணுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது ஒரு பெரிய வேலை தான். அதை நம்ம ஈஸியாக செய்யலாம், ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. அது நான் ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலே இருக்கிற வாழைத்தண்டோட தோலை சீவி எடுத்துட்டு அதை அப்படியே ரவுண்டாக நம்ம அப்படியே சன்னமாக ஒரு கத்தி வச்சு நம்ம கட் பண்ணலாம், அல்லது அருவாமனை இருந்தாலும் அழகாக கட் பண்ணிக்கலாம். அப்படியே கட் பண்ணி நம்ம அந்த ரவுண்ட் அப்படியே இழுக்கும்போது அந்த நார் மாதிரி வரும். இப்போ நான் பாருங்கள் கட் பண்ணி காமிக்கிறேன். அந்த அப்படியே கட் பண்ணி இப்படி அந்த ரவுண்டை வெளியே எடுக்கும்போது பாருங்கள் அந்த நார் அப்படியே நூலாக வரும். அவ்வளோதான். அப்படியே இழுத்து அப்படியே நம்ம விரல் அப்படியே சுற்றணும்னு வச்சுக்கோங்க. அப்படியே அதில் இருக்கிற நார் அப்படியே அழகாக வந்துடும், நூல் மாதிரி வந்துடும். ஈஸியாக அந்த மாதிரி அந்த மெத்தடில் நீங்கள் வெட்டிக்கோங்க. இதை தனியாக நீங்கள் ஒவ்வொன்றா ஸ்லைஸாக வெட்டி நீங்கள் நார் எடுக்க முடியாது. இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டி பாருங்கள், இழுக்கும்போது அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக நூல் மாதிரி வருது பாருங்கள். அவ்வளோதான். இந்த நூலை அப்படியே ஒரு விரலில் அப்படியே ஒரு சுற்றினோம்னா நம்ம நூல் கண்டிலேருந்து நூல் எடுக்கிற மாதிரி ஈஸியாக வந்துடும். ஈஸியான மெத்தடு. இந்த மெத்தடில் நீங்கள் வாழைத்தண்டை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு ரவுண்டாக நம்ம இப்படி கட் பண்ணிக்கிட்டோன்னா அதில் இருக்க நூலை நம்ம எடுத்துட்டோன்னா மறுபடியும் அந்த ஸ்லைஸை நம்ம அப்படியே வச்சு அழகாக பொடிசாக கட் பண்ணிடலாம். ஈஸியாக இருக்கும். இது ஈஸியான மெத்தடு. பாருங்கள், இந்த ரவுண்டையெல்லாம் நம்ம ஒன்று சேர்த்தி நம்ம கத்தியில் அப்படியே ஸ்லைஸ் போட்டு சின்ன சின்ன பீஸாக பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இது வாழைத்தண்டு வெட்டுறது கஷ்டமான, நீங்கள் பொரியலுக்கு எப்படி காய் வெட்டுறீங்க சேம் அதே மெத்தடில் அப்படியே அழகாக வெட்டிடலாம். இதுக்கு உங்களுக்கு நேரம் அதிகம் இழுக்கவே இழுக்காது. இப்படி நம்ம நீல வாக்கில் வெட்டினதை மறுபடியும் அப்படியே வச்சு பொடிசாக வெட்டிக்கிட்டோன்னா அவ்வளோதான். வாழைத்தண்டு கட் பண்ணி ஈஸியாக வேலையை முடிச்சுக்கலாம். பாருங்கள், இதே மெத்தடில் வெட்டுங்க. எவ்வளோ உங்களுக்கு பொடிசாக வெட்டிக்க முடியுமோ அவ்வளோ பொடிசாக வெட்டிடலாம். இதில் இருக்கிற நாரையும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நான் சொன்ன மெத்தடில் ரவுண்டாக வெட்டி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது ஒரு கஷ்டம்னே நினைக்க வேண்டாம். ஏன்னா வாழைத்தண்டில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. நம்ம மாத்திரை மருந்துகள்லாம் எடுத்துக்காமல் இந்த மாதிரி இயற்கையான ஃபுட்டையெல்லாம் நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இந்த மாதிரி வெட்டினதை எடுத்து நம்ம அப்படியே அழகாக ஒரு அரிசி கழிஞ்ச நீரில் போட்டுக்கலாம். இதில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா தண்டு கருக்காமல் இருக்கும், வதக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி எல்லா தண்டையும் வெட்டி எடுத்துக்கிறேன் நான். பாருங்கள், அழகாக பாருங்கள். ரொம்ப எவ்வளோ பொடிசாக வெட்ட முடியுமோ அவ்வளோ பொடிசாக வெட்டிக்கலாம். ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம வாழைத்தண்டு கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாவே
அது ஒரு வேலையவே அதாவது சமையல் வேலையவே முடித்த மாதிரி. இப்போ நாம் அதை பொரியல் பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். அது நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போது கடுகு, நம்ம இதுக்கு கொஞ்சம் கடலை பருப்பெல்லாம் நிறைய போட்டோன்னா சூப்பராக இருக்கும். நல்லா பொரியல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். எப்போவுமே இந்த கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கிட்டேன். எப்போவுமே இந்த மாதிரி தண்டு பொரியல், கீரை பொரியல் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டோன்னா பொரியல் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரட்டும். இப்போ பச்சை மிளகா, நீங்கள் பச்சை மிளகா சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னாலும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், அல்லது வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தண்டை அதில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இது தண்டில் வந்து ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம மறுபடியும் தண்ணி தெளித்து நம்ம இது வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே நீர் விடும். அதனால் அடுப்பை கம்மியாக வச்சு நம்ம அப்படியே வதக்கி விட்டுறலாம். அப்படியே மூடி போட்டு அடுப்பை கம்மியாக வச்சு அப்பப்போ கிளறி கொடுத்தோன்னா போதும், அதே வெந்து வந்துடும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, நீங்கள் வெள்ளையாக இருக்கணும் தண்டு அப்படின்னு விரும்புனீங்கன்னா மஞ்சள் பொடியை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேண்டான்னா விட்டுருங்க மஞ்சள் பொடியை. பொரியல் பார்க்கவும் நல்லாயிருக்கும், வெள்ளையாக அழகாகவும் இருக்கும், பார்க்கவும் சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போது வேறு எதுவுமே இதுக்கு ஒன்றும் பெருசாக நம்ம மெனக்கடணுங்கிறது கிடையாது. மூடி போட்டு மூடிட்டோன்னா கொஞ்சம் நேரம் வேக விட்டு மறுபடியும் கிளறி கொடுத்துக்கலாம். அடுப்பை கம்மியாக வச்சு செய்யுங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு போட்ட உடனே இது கொஞ்சம் நீர் விடும். உப்பு கரையும் போது கொஞ்சம் தண்ணி விடும். அப்போ வந்து அதே வெந்து வந்துடும். அப்படியே காரத்துக்கு நம்ம எதுவும் மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாய் பிடிக்காதவங்க வேணால் வேறு மிளகாய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், தண்டு வெந்து வந்துருச்சு பாருங்கள். தேங்காய் பூ போட்டு ஒரு கிளறி எடுத்து வச்சிட்டோன்னா தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், அல்லது சாம்பார் சாதம் சைடிஷாகவும் சாப்பிட்லாம், ரசம் சாதம் இருந்தாலும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். நீங்கள் முட்டை பொரியல் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும், நல்ல சுவையாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிக்வீன் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.